கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலர் சந்தையில் முத்தாரம்மன் கோயில் கொடை விழாவை முன்னிட்டு மலர் மாலை மற்றும் தேர்மாலை கட்டும் போட்டி நடைபெற்றது. பாரம்பரியமாக நடைபெறும் இந்த போட்டியில் 2 டன்னுக்கும் அதிகமான மலர்கள் பயன்படுத்தப்பட்டு பிரம்மாண்டமான தேர்மாலைகள் உருவாக்கப்பட்டு கோயில் கொடை விழா பந்தலில் தொங்கவிடப்பட்டது. தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான உபகரணங்கள், வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் போலூர் தேர்தல் நடத்தும் அலுவலர் சதீஷ்குமார் முன்னிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்ற இந்த பணியின் போது பதட்டம் நிலவக்கூடிய வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணிக்காக காவல்துறையினர் அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பெரிய மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவிற்காக பூஜை செய்யப்பட்ட பச்சை மூங்கில் மற்றும் மலர் அலங்காரத்துடன் கோயில் பிரகாரத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு வந்து நவதானியங்கள் மற்றும் புனித நீர் ஊற்றப்பட்டு முகூர்த்த கால் நடப்பட்டது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 435 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பதட்டமான வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் ஒரக்கடம் பகுதியில் உள்ள தொழிற்சாலை கழிவு தரம் பிரிக்கும் கிடங்கில் மின்கசிவு காரணமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த திருவள்ளூர், திருநின்றவூர் மற்றும் தேர்வாய் கண்டிகை தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயணைப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் தீ விபத்து தொடர்பாக பெண்ணாலூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள், பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மிருணாளினி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்தலை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது என்றும் அனைத்து வாக்காளர்களும் தவறாமல் உங்கள் வாக்கினை செலுத்திட வேண்டும் என்றும் தெரிவித்தார். 11 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையோ இல்லை ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வாக்கு செலுத்தணும். அது அதிகமான வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய ஒரே இடத்துல இருந்ததுன்னா அதை கொஞ்சம் வாக்காளர்கள் தங்களோட பூத் எதுங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு கலர் கோடிங் கொடுத்துருக்கோம். முன்னாடியே போனோடனே அதை பார்த்துருக்கோம். நம்ம மாவட்டத்தில் அதிகமான வாக்குச்சாவடிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ரெண்டு இடத்துங்களில் நம்ம இது பரிச்சாட்டமாக இந்த டைம் பண்ணியிருக்கோம். ஸோ வாக்காளர்கள் ஈஸியாக போயிட்டு எந்த கலர்லங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அங்கேருந்து அவங்க ஈஸியாக அவங்களோட வாக்குச்சாவடி செல்வதற்கு இது வசதியாக இருக்கும். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மாஞ்சோலை பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் வாக்களிக்க செல்லும் தொழிலாளர்கள் மணிமுத்தாறு வன சோதனை சாவடியில் வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்ட வாக்கு செலுத்தக்கூடிய அடையாள ஆவணத்தை காண்பித்த பின்னரே அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை செயல்படுத்தும் வகையில் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளுடன் கூடிய வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் பெண்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான பிரத்யேக வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட விருதம்பட்டு 15வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து அதிமுக எம்ஜிஆர் மன்ற பகுதி செயலாளர் விஷ்ணுகுமார் தலைமையில் 150க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். திமுகவில் இணைந்தவர்களுக்கு வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் கழகத்தின் அடையாளமான கருப்பு சிவப்பு பொன்னாடை அணிவித்து வரவேற்றார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.